பாரத புண்ணிய பூமி பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக பல பல யுகங்களாக உலகத்திற்கு வழிகாட்டி வருகிறது. ஏன்னா நமது ரிஷி முனிவர்கள் வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோள் என்ன, நாம் அனைவரும் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், இதை பத்தி அவங்க ஆழ்ந்த ஆய்வு செய்தாங்க, ரிசர்ச். அந்த ரிசர்ச் வந்தது யோக விஞ்ஞானம். அதாவது அறிவியல் பூர்வமாக இறைவனை தேட முடியுமா? அதாவது அறிவியல் பூர்வம்னா என்ன, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வேலை செய்யணும். பெரிய மகான்களுக்கு வேலை செய்யுது அப்படின்னா எனக்கும் வேலை செய்யணும். அந்த மாதிரி யூனிவர்சல் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முறை இருக்கா, வழி இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. அதான் கிரியா யோக விஞ்ஞானம். அது சிறிய வரலாறு படி பார்த்தா நமது உலகம் சிவிலைசேஷன் மேல போகுது, கீழே வருது. அந்த மாதிரி சைக்கிள்ல போயிட்டே இருக்கு, சுழற்சி. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம், திரும்ப மேல போகுது, அசென்ஷன், அப்புறம் டிசென்ஷன். இதுல சென்ற துவாபர யுகத்துல, கீழே இறங்கக்கூடிய துவாபர யுகத்துல பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொன்னது, நான் உயர்ந்த யுகத்துல, அதாவது சத்தியுகம் மாதிரி விவஸ்வானுக்கு நான் கொடுத்த அந்த யோக விஞ்ஞானம் விவஸ்வான் மனுக்கு கொடுத்தார், மனு ஈஸ்வாக்கு கொடுத்தார். ஈஸ்வாவுக்கு அப்புறம் பரம்பரையா ராஜரிஷிகள் வழியா வந்தது. அது காலம் மாறும் பொழுது, அதாவது துவாரப யோகம் கீழே இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா உலகத்துல இருந்து மறந்து போச்சுன்னு போன துவாபர யோகம் அழியும் போது கிருஷ்ணர் சொன்னது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த துவாபர யோகம் போய் கலியுகம் வந்துருச்சு. நல்லதா போச்சு. அந்த இறங்கும் கலியுகம் முடிஞ்சு ஏறும் கலியுகமும் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம எல்லாம் துவாபர யுகத்துல இருக்கோம், மேல போயிட்டு இருக்கோம். சோ இந்த சமயத்துல மகாவதார் பாபாஜி என்ன பண்ணாரு, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் அந்த கிட்டத்தட்ட உலகத்துல இருந்து அழிந்து போன, மறைந்து போன கிரியா யோக விஞ்ஞானத்தை திரும்ப உயிர்ப்பித்து எல்லாருக்கும் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் 1861 லாரி மாஷேருக்கு பாபாஜி குகை இருக்கு, அல்மோரா ஜில்லா, உத்தரகாண்ட். அங்க முதல்ல தீட்சை கொடுத்து ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க அறிமுகத்துல பாத்தீங்க. அதுக்கு அடுத்தது எப்படி மகாவதார் பாபாஜி நம்ம குருமார்கள் எல்லாரையுமே கைட் பண்ணி இந்த இயக்கத்தை ஊக்குவிக்கிறாருன்றதுக்கு 1894 மகாவதார் பாபாஜி பிரயாகராஜ் கும்பமேளால சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரியை சந்தித்தார். லாரி மாஷரோட சீடர், பரமசிவானந்தரோட குருதேவர். அவர்கிட்ட சொன்னார், கொஞ்சம் சில வருடங்களுக்கு பிறகு நான் ஒரு சீடன் அனுப்புறேன், அவனுக்கு பயிற்சி கொடுத்து உலகம் முழுவதும் கிரியா யோகத்தை பரப்புறதுக்கு நீ அவனுக்கு பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அது 1894. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1910 பரமஹம்ச யோகானந்தர், அவருடைய பூர்வீக பெயர் முகுந்தலால் கோஷ், கல்கத்தால பிறந்தவர். அவர் 1910 செராம்பூர் ஆசிரமத்துல யுக்தேஸ்வர்ஜியோட ஆசிரமத்துல பயிற்சி எடுக்கிறது வந்தார். அப்புறம் 1917 பரமஹம்ச யோகானந்தர் யுக்தேஸ்வரியோட உத்தரவு எடுத்து ஆணைப்படி ஒரு ஸ்தாபனம் பண்ண சொல்லி அவர் சொன்னதுனால யோகதா சத்சங்க சொசைட்டியா ஆரம்பிச்சாரு. அது சின்ன பிரம்மச்சாரி வித்யாலயம், 7 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து, மாணவர்கள் எடுத்து, பெங்கால்ல, வெஸ்ட் பெங்கால், கல்கத்தா, அசன்சால் பக்கத்துல தீகா கிராமத்துல 7 மாணவர்கள் எடுத்து ஆரம்பிச்சது யோகதா சத்சங்க பிரம்மச்சாரி வித்யாலயம். அதுக்கப்புறம் அது ராஞ்சிக்கு வந்தது. ராஞ்சியில பெரிய ஆசிரமம், பெரிய ஸ்கூல் ஆயிடுச்சு. அது ஒரு வருஷத்துக்குள்ளேயே அது இவ்வளவு புகழ் பெற்று 2000க்கு மேல அங்க அப்ளிகேஷன் வந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஜாயின் பண்றது. அந்த காலத்துல மாஸ் மீடியா எல்லாம் கிடையாது. அப்படி பாருங்க, பரமஹம்ச யோகானந்தரோட அந்த ஸ்கூல் அவ்வளவு புகழ் பெற்று 2000 பேருக்கு மேல ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்புறம்
அந்த அவரோட புகழ் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது 1920 இறைக்காட்சி ராஞ்சி ஸ்கூல்ல என்ன இறைக்காட்சி அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இறைவன் என்ன அமெரிக்காவுக்கு போக சொல்றாரு. பற்றின்மை பற்றி நம்ம எல்லாம் சொல்றோம். வாழ்க்கையில பார்த்துருக்கோமா? யாராவது இந்த மாதிரி பற்றின்மையை கடைபிடித்து நமக்கு உதாரணம் காட்டுறவங்க? எக்ஸாம்பிள் பரம சிவானந்தர் வாழ்க்கை உதாரணம் மூலமாக நமக்கு காட்டுறாரு. அன்னைக்கு காலையில அவருக்கு மனக்காட்சி இறைக்காட்சி வந்தது. அமெரிக்கா போகணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதே நாள் ஞாபகம் வச்சுங்க, அவன் ஸ்கூல் பேரும் புகழ் பெற்று நல்ல உயர்ந்துகிட்டே வருது, உச்ச நிலைக்கு போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இறைவனோட அந்த மனக்காட்சி வந்த பிறகு அதே நாள் அன்னைக்கு மதிய வேலை ஆஃப்டர்நூன் அந்த ஸ்கூலோட சார்ஜ் டீச்சர்ஸ் கொடுத்துட்டு கல்கத்தா போயிட்டாரு. பாருங்க பற்றின்மை. ஸோ இறைவன் இப்போ அடுத்த வேலைக்கு அவர் அனுப்புறாரு. அதனால இது வரைக்கும் பண்ணதை உடனே விட்டுட்டு உடனே அடுத்த வேலைக்கு போறாரு. அதுக்கப்புறம் இறைவனோட விருப்பப்படி அமெரிக்கா போறதுக்காக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பலவிதமான தடைகள் எல்லாத்தையும் தாண்டி பாஸ்போர்ட் கிடைக்காது, டிக்கெட் இல்லை, பணம் இல்லை, அந்த மாதிரி தான் முதல்ல ஃபர்ஸ்ட். அது கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒன்று தடையும் தாண்டி அது இறைவனோட விருப்பம். அதனாலதான் இருந்தாலும் பரம சிவானந்தருக்குள்ள ஒரு தயக்கம். புண்ணிய பாரத பூமியை விட்டுட்டு மெட்டீரியலிஸ்டிக் அமெரிக்காவுக்கு போறதுக்கு அது ரொம்ப தயக்கம். இங்க ஒரு எளிய ஆசிரம வாழ்க்கை அவரோட குருவோட இருக்காரு. அதை விட்டுட்டு அமெரிக்கால யாரையுமே தெரியாது, ஒத்தரையும் தெரியாது, அங்க போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம். அப்ப என்ன பண்ணாரு? ஒரு நாள் காலையில அன்னைக்கு 25ஆம் தேதி 1920 அவர் என்ன பண்ணாரு? அவர் காலையில அதிகாலையில தியானம் செய்ய ஆரம்பிச்சார். அவரோட ஃபேமிலி ஹோம் கல்கத்தால ஃபோர் கர்பார் ரோடு அங்க உட்கார்ந்து இறைவன் கிட்ட இருந்து நேரடியாக என்கிட்ட எனக்கு அஷூரன்ஸ் கிடைச்சாதான் நான் அமெரிக்கா போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் செய்து தியானம் செய்ய ஆரம்பிச்சார். பிரார்த்தனை செய்துகிட்டே வர்றாரு. ஆழ்ந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு பதிலும் வரல. ஆழ்ந்த அமைதி வருது, ஆனா நேரடியான இறைவனோட பதில் வரல. மணிக்கணக்கா உட்கார்ந்துருக்காரு. கடைசியா மத்தியான வேலை 12 மணி மாதிரி. அப்ப திடீர்னு வாசல்ல கதவை தட்டுறாரு. கதவு திறந்தா யாரு? மகாவதார் பாபாஜி. அவர் சொன்னார், இறைவன் உனது பிரார்த்தனைக்கு விடையாக என்னை அனுப்பிச்சிருக்காரு, உனக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காக. நான் தேர்ந்தெடுத்துள்ள கருவி நீதான், கிரியா யுகத்து உலகம் முழுவதும் பரப்பத்தது அப்படின்னு சொல்லி மகாவதார் பாபாஜியை நேரடியாக அவருக்கு அஷூரன்ஸ் கொடுத்து, நீ எதுக்கும் அஞ்ச வேண்டாம், உனக்கு எங்க போனாலும் உனக்கு உதவி கிடைக்கும், இறைவனோட அருளாசிகள் பூர்ணமாக இருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப அதான் அதனோட ரிசல்ட் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு வருஷமா உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலையும் இப்ப கிரியா யோகத்தை பயிற்சி செய்யணும் இருக்காங்க. இல்லாத தேசமே கிடையாதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உலகத்துல இந்தியாவிலையும் எல்லா மூல முடுக்குகள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் கிரியா யோகத்தை பயிற்சி செய்யறவங்க. ஏன்? இறைவனே குருமார்கள் மூலமாக உலகத்திற்கு அனுப்பியுள்ள உயர்ந்த அறிவியல் பூர்வ வழி. அதனாலதான் அதுவும் இப்ப மேல போற துவாபர யுகமா இருக்கிறதுனால உலக மக்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கிறது இதை பத்தி. எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, நியூக்ளியர் எனர்ஜி, கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் பாருங்க. முன்னால 200 வருஷத்துக்கு முன்னால யாருக்காவது புரிஞ்சிருக்குமா? யாருக்கும் புரிஞ்சிருக்காது. இப்ப துவாபர யுகம் மேல போறதுனால உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரோட அவங்களோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட கெப்பாசிட்டி அது அதிகமான காரணத்தினால இப்ப எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல அந்த உயர்ந்த பாரதத்தினோட யோக விஞ்ஞானம் உலகத்துக்கு மகாவதார் பாபாஜி மூலமாக நமக்கு எல்லாம் கிடைக்குது. அதனால இங்க நீங்க வந்திருக்கிற எல்லாருமே அதனால கிடைத்த வாய்ப்பை உபயோகித்து அந்த உயர்ந்த கிரியாயோக விஞ்ஞானத்தை பயிற்சி செய்து அதை தெரிஞ்சுக்கிட்டு பயிற்சி செய்து அது மூலமாக உங்கள் வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையை மாற்ற முடியும்.
நிறைவான வாழ்க்கைன்னா என்ன? அது கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்ம உள்ளுக்குள்ள எப்போதும் ஒரு அமைதி, எல்லார் மேலேயும் ஒரு அன்பு, உலகத்தில் உள்ள மக்கள் படைப்பு மேல யாரும் கிட்டே வெறுப்பு கிடையாது, எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய அன்பு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதை கடைபிடிக்கும் நடைமுறையில். அதுக்கப்புறம் ஆனந்தம், அள்ள அள்ள குறையாத ஆனந்தம், தெவிட்டாத ஆனந்தம், அதான் இறைவன். அந்த இறைவனோடு இணையும் போது நமக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைவான வாழ்க்கைன்னா நமது வாழ்க்கை எப்போது அமைதியான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அப்புறம் வெற்றிகரமான வாழ்க்கை. வெறும் அமைதினா நம்ம என்ன நினைப்போம், அப்படியே போர் அடிச்சு உட்கார்ந்துருக்கு, அது இல்லை அமைதி. அது நெகட்டிவ், இனர்ஷியா, லேசினஸ், சோம்பேறித்தனம், தாமசிக் குவாலிட்டி, அது இல்லை. உண்மையான அமைதிங்கிறது நம்ம செயல் திறத்து உள்ள அமைதி. அதனாலதான் பரமசிவானந்தர் ஃபார்முலா கொடுத்திருக்காரு, காம்லி ஆக்டிவ், ஆக்டிவ்லி காம். ஆக்டிவ்லி காம்னா உயிர் துடிப்பு உள்ள அமைதி, டைனமிக் பீஸ், என்ஜாயபிள் பீஸ், ரொம்ப அருமையான அது அமைதி. அதை பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றது பராம் சாந்தி. அந்த பராம் சாந்திங்கிறது விவரிக்க முடியாத அமைதி. அவ்வளவு அருமையான அமைதி நமக்குள்ள கிடைக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, இந்த மாதிரி அமைதி நமக்குள்ள இருக்கு. அதே மாதிரி இறைவனோட மாபெரும் அன்பு நமக்குள்ள இருக்கு. இறைவன் அள்ள அள்ள குறையாத ஆனந்தம் நமக்குள்ள இருக்கு. ஏன் தெரியல? அது காரணம் நமது கவனம் எப்போது வெளிமுகமா இருக்கிறதுனால. ஐம்பொறிகள் மூலமாக வெளி உலகத்தோடு நம்ம இணைந்து இதான் வாழ்க்கை நினைச்சுட்டு இருக்கோம். அந்த காரணத்தினாலதான் நம்ம உள்ள இருக்கிற ஆனந்தம், உள்ளுக்குள்ள இருக்கிற இறை இயல்புகள் நமக்கு தெரியல. அதனால கிரியா யோகம் மூலமாக என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுத்து வெளிமுகமாக போகக்கூடிய கவனத்தை திசை திருப்பி உள்முகமாக கொண்டு போய் எங்க இருந்து நமது உடல் இயங்குது அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மூலத்துக்கு போறது. அந்த மூலம் என்ன, முதுகு தண்டுக்குள்ள இருக்கிற மையங்கள், நுண் மையங்கள், பிராணசக்தியினோட மையங்கள், சக்கரங்கள்னு சொல்றது. அந்த சக்கரங்கள்ல இருந்து பிராணசக்தி வெளிமுகமாக போய் நமது நரம்புகள், தசைகள், உறுப்புகள் எல்லாத்தையும் இயக்கி உடல் இயங்குது. அதனாலதான் எனர்ஜினால்தான். அந்த எனர்ஜியை வெளி உடல்ல இருந்து விடுவித்து ரிலாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள போய் முதுகு தண்டுக்குள்ள சக்கரங்களோட இணையும் போது நம்ம பாருங்க, லாஜிக்கலா பாத்தீங்கன்னா பகுத்தறிவை உபயோகித்து நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த எனர்ஜி நம்ம உடலை இயக்குதோ, எப்போது பிஸியா வைக்கிறதோ உடலோட, உலகத்தோட மும்முரமா இருக்கும், உலகத்தோட இணைந்து அங்கிருந்து அதை விடுவித்து நமக்கு உள்ளுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள இருக்கிற சக்திகளோடு இணையும் போது நிச்சயமா நமக்குள்ள ஒரு பெரிய அருமையான அனுபவம் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள இறைவன் நமக்குள்ளதான் இருக்க. அது இறைவன் நம்ம எப்போதும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. எப்படி கூப்பிடுறாரு தெரியுமா? இரவு தூங்கும் போது நமக்கு அவர் ஓய்வு கொடுக்குறாரு. அந்த ஓய்வு போது என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க. உடலை பத்தி நம்ம உணர்வே இல்லை, உலகத்தை பத்தி உணர்வும் இல்லை, ஆனா பெண்ணா அந்த உணர்வும் கிடையாது. அப்ப என்ன உணர்றோம் நம்ம எல்லாரும்? உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனோட சக்தியோட இணையணும். அப்ப அந்த காரணத்தினாலதான் நமக்குள்ள திரும்ப எனர்ஜி கிடைக்குது, சார்ஜ் ஆயிடும், கவலை எல்லாம் மறந்து போயிடுது. காலையில தூங்கி எழுந்திருக்கும் போது நல்ல தூக்கம் இருந்தான்னு வச்சுங்க, முந்தின நாள்ல இருந்த ப்ராப்ளம் எல்லாம் மறந்து போயிடும், அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காரணம் என்ன? இறைவன் நமக்கு கூடி காட்டுறார். பாரு, இந்த மாதிரி உனக்குள்ள அருமையான தெய்வீக இயல்புகள் இருக்கு, உள்ளுக்குள்ள உனக்குள்ள எனர்ஜி சென்டர் இருக்கு, உனக்குள்ள அபார சக்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு, நமக்கு கோடி காட்டுறாரு. நம்ம விஞ்ஞானிகள், ஆன்மீக விஞ்ஞானிகள், ரிஷி முனிகள் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால இதை குழுவா எடுத்துக்கிட்டாங்க. ஓ, இறைவன் நமக்கு இப்ப வழி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அதான் பெரிய விஞ்ஞானம். அதாவது தூக்கத்துல உணர்வற்ற நிலைன்னு சொல்லலாம், அதான் அடிமன நிலை, சப்கான்சியஸ் ஸ்டேட்ல. அப்ப நம்ம எனர்ஜி வித்ரா பண்றோம், நம்ம கண்ட்ரோல்ல இருந்தது. அடிமன நிலை கண்ட்ரோல்ல கிடையாது. ஆனா கிரியா யோகத்துல
உணர்வு பூர்வமாக கான்சியஸா அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணி உள்ள போறக்கூடிய திறமை நமக்குள்ள வந்ததுன்னா எவ்வளவு அருமையான மெத்தட் அது. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த மாதிரி உள்ளுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் வெளி உலகத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம். வெறும் உள்ள போயிட்டு உள்ளே இருக்கிறது இல்லை, வெளி உலகத்தில் நமக்குள்ள கடமைகளையும் நல்லா செய்யணும். யோகங்கிறது ரெண்டும் சேர்ந்தது. உள்ளுக்குள்ள போய் நமக்குள்ள இருக்கிற இறைவனோட இயல்பு உணர்றது, இறைவனோட தொடர்பு கொள்றது. அதே சமயத்துல வெளி உலகத்திலையும் எந்த இடத்துல நம்ம இருக்கோமோ நமக்குள்ள கடமைகள் அதை நல்ல விதமா செய்யுது. நிபுணனா அந்த எந்த வேலையில திறமையோட வேலை செய்யுது, அது நிபுணன் ஆகுது. அதுவும் நமக்கு 2வது ஸ்டேஜ் இருக்கு. இதைத்தான் பகவத்கீதையில கிருஷ்ணர் அழகா சொல்லிட்டாரு. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சய சித்திய அசித்திய சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சதே. யோகஸ்த குரு கர்மாணி, அதாவது யோகம் மூலமாக ஆழ்ந்த அனுபவத்தை பெற்று அமைதி, அன்பு, ஆனந்தம், வைப்ரேஷன், டிவைன் வைப்ரேஷன் உணர்ந்து அதை இழக்காம அந்த கடமைகளை செய்யணும். யோகஸ்த குரு கர்மாணி. ஆனா பண்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட். அதுக்காக தான் முதல்ல நான் ஸ்டோரி சொன்னேன். பரமசிவ ஸ்டோரி. என்ன ஸ்டோரி? பற்றின்மை. பற்று இல்லாம நம்ம கடமைகளை செய்ய சொல்றாங்க. பற்று இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்றதா இல்ல, முழு ஆர்வத்தோட பண்ணுவோம், வெற்றிக்காக முயற்சி செய்வோம். ஆனா பற்று இல்லாம செய்ய முடியுமா? அதான் யோகம். யோகத்துக்கு அவசியம். கிரியா யோகம் மூலமாக தியானம் செய்து அந்த ஆழ்ந்த நிலைக்கு போகும்போது நம்ம 6வது அறிவு மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக எந்த சமயத்துல எதை செய்யறது நமக்குள்ள ஒரு ஞானம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நமக்குள்ள அந்த திறமை நமக்குள்ள வரும். அதனால வெளி உலகத்திலையும் ரொம்ப அழகா வேலை செய்ய முடியும், ரொம்ப அமைதிகரமா வேலை செய்ய முடியும், மகிழ்ச்சிகரமா இருக்க முடியும். அதே சமயத்துல நம்ம உள்ளுக்குள்ளேயும் உள்ள போய் இறைவனோட இணைய முடியும். 2 விதமாகவும் இதுல பாருங்க கிரியா யோகா நமக்கு உதவி செய்யும். ஏன்னா நம்ம சில பேர் நினைக்கலாம் ஆன்மீகம்னா உலகத்தெல்லாம் மறந்து போயிடுறது, பிராக்டிக்கலா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம எல்லாம் நார்மலா நினைக்கிறது. அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன வயசுலயே தியானம் செய்ய ஆரம்பிச்சா ஏன் இவ்வளவு வயசுல நீ ஆரம்பிக்கிற, இதுக்கெல்லாம் அவசியம் இல்லை, இப்போ பிராக்டிக்கலா இருக்கணும், நல்லா படிக்கணும், வேலை பார்க்கணும், பதவி வாங்கணும், வீடு வாங்கணும், சொத்து வாங்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அப்புறம் வயசானது பிறகும் தியானம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் பெரிய தவறு. பரமசிவகாண்டர் என்ன சொல்றாரு தெரியுமா? 3 வயது குழந்தைக்கு ஆன்மீக பயிற்சி ஆரம்பிக்கணும். 3 வயது வரைக்கும் ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்ப இருந்தே சரியான விதைகள் கொடுத்தா, சம்ஸ்காரங்கள், நல்ல சம்ஸ்காரங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அந்த குழந்தை எதிர்காலத்துல ரொம்ப அருமையான ஒரு மனிதனாக ஆக முடியும், முழு மனிதனாக ஆக முடியும். அப்படி இல்லைன்னா ஒருதலை பட்சமா பார்க்கறோம். நம்ம இப்ப நிறைய பேர் எப்படி இருக்காங்க பாருங்க. நிறைய பேர் ஒருதலை பட்சமா போறாங்க. பணம் பணம் பணம், செல்வம், சொத்து, பதவி, புகழ், உறவு, அதுலயே சுத்தி சுத்தி அதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் கட்டுறத ஒண்ணுமே கையில ஒண்ணுமே இல்லை, வெறும் கையோட போறோம். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கை வேணுமா? நமக்கு நிச்சயமா வேண்டாம். நமக்கு எப்படி வாழ்க்கை வேணும்? நிறைவான வாழ்க்கை. அதாவது எவ்வளவு அதிகமா வயது அதிகமாகுதோ ஆனந்தம் அதிகமாயிட்டே வருது, மகிழ்ச்சி அதிகமாயிட்டே வருது. அது முடியுமா? கிரியா யோகம் மூலமா பயிற்சி செய்து பார்த்தா முடியும். ஆனா மூட நம்பிக்கை அவசியம் இல்லை, அப்படியே ஒத்துக்கிறதுக்கு அவசியம் இல்லை. பயிற்சி செய்து பாருங்க உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு. அதனாலதான் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. அதே மாதிரி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறி. அதனால நம்ம ஒரு ஆன்மீக விஞ்ஞானி ஆகணும், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட்னா பிராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் வருதான்னு பாருங்க. ரிசல்ட் வந்ததுன்னா ஒத்துக்கிறது. ஆனா ரிசல்ட் வரதுக்கு முக்கியமானது என்னது? பற்றின்மை, பேஷன்ஸ், விடாமுயற்சி, இதெல்லாம் அவசியம். பேஷன்ஸ், பர்சிவியரன்ஸ், அதெல்லாம் ரொம்ப அவசியம். அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு போயிடுது, இல்ல பல விதமான தாக்குதல்கள், சபலங்கள் வருது மாயினோட சக்தியினால. அப்ப நம்ம ஆன்மீக முயற்சியில் ஈடுபாடு குறைஞ்சு போச்சுன்னா ரிசல்ட் வராது. ஆரம்பத்துல இருந்தே ஞாபகம் வச்சுங்க, நமக்குள்ள 2 சக்திகள் இருக்கு. தெய்வீக சக்திகள், இறை சக்திகள். அது நமக்கு ஆர்வம் கொடுத்து எழுச்சி ஊட்டி நம்ம இறைவனை அடையறதுக்கு உதவி செய்யும். அது இறை சக்திகள்.
எப்போதும் அமைதியா இருக்கிறது, அன்பா இருக்கிறது, ஆனந்தத்தோடு இருக்கிறது, நிறைவான வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உதவி செய்யறது இறை சக்திகள். அப்புறம் நமக்குள்ள இன்னொரு அது சைடும் இருக்கிறது, அசுர சக்திகள், நமது பகைவர்கள், கௌரவர்கள், அவங்களும் இருக்காங்க நமக்குள்ள. ஆனா நமக்கு தெரியல, 2 பேரும் இருக்காங்கன்னு தெரியல. அதான் ப்ராப்ளம். பகவத்கீதை அதுல முக்கியமா இதை பத்தி தான் சொல்லுது. நீங்க பரமசிவானந்தரோட கீதை விளக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மகான்கள் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. அதாவது மகாபாரத யுத்தம் எப்பயோ நடந்த ஒரு வரலாற்றுக்கு இதானே, அந்த மாதிரி ஒரு இது அது நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நம்ம சந்திக்கக்கூடிய அதை பத்தி சொல்லக்கூடிய, அதாவது நமக்குள்ள இருக்கிற 2 விதமான இவங்களை புரிஞ்சுக்கிட்டா யாரும் நண்பர்கள், யார் பகைவர்கள், அது தெரிஞ்சுக்கணும். அப்ப பகைவர்களுக்கு மேல நண்பர்களோட சக்தி அதிகமாக்கி வெற்றி அடையும் இல்லையா? ரொம்ப சிம்பிள் தானே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது? சுய சோதனை பண்ணாதான் கண்டுபிடிக்கும். தினசரி சுய சோதனை செய்து நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதனாலதான் மகாபாரத யுத்தம் அதுல பகவத்கீதை முதல் ஸ்லோகமே அதுதான். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவா மாமகா பாண்டவா சைவ கிம பூர்வத சஞ்சய். திருதராஷ்டிர அதான் பார்வை இல்லாத மனம், குருட்டு மனம், அதான் திருதராஷ்டிரம். மனம் சரியா அதுக்கு தெரியாது. அந்த மனம் என்ன சொல்லுது? சஞ்சயனை கேட்குது. சஞ்சயன் யாரு? நமக்குள்ள இருக்க சுய சோதனை செய்யக்கூடிய சக்தி. அந்த சுய சோதனை செய்து கண்டுபிடிக்கிறது நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். பல சமயங்கள்ல நமக்கு எது அவசியம் இல்லையோ, தேவை இல்லையோ, வேண்டாத இடத்துக்கு மனம் போயிட்டு இருக்கு. அதை கண்டுபிடிக்கும் போது முதல்ல ரொம்ப நமக்கே கஷ்டமா இருக்கும். எப்படி மாத்துறது? இவ்வளவு எனக்குள்ள இந்த மாதிரி ரொம்ப ஈஸியா மனம் அங்க போயிடுது, எப்படி மாத்துறது? தீய பழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா எப்படி மாத்துறது? அதுக்கு மாத்துறதுக்கு வழி கிரியா யோகம் மூலமாக நமக்குள்ள ஆன்மீக சக்தியை கொண்டு வந்தா நம்ம மாற்ற முடியும். தீய பழக்கங்களை நல்ல பழக்கங்களா மாற்ற முடியும்.